வெல்கம் பேக் டு ஜிஆர்கே லா அசோசியேட். நான் உங்கள் அட்வொகேட் ராஜ்குமார், சென்னை ஹைகோர்ட். இன்றைய பதிவில் குடியரசு ஆட்சியை அமல்படுத்துவது எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் நிறைய கலைஞ்சிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திட்டாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திட்டாங்க அப்படிம்பாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துறதுனா என்ன, ரெண்டாவது எதற்காக அமல்படுத்தப்படுகிறது, இதை நம்ம முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட், குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கான அதிகாரங்கள் யார் யார்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட், ஒரு மாநிலத்தினுடைய கவர்னருடைய ரிப்போர்ட் வேணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய உள்துறை அமைச்சர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த உள்துறை அமைச்சருடைய ஆக்ஷன்ஸ் என்னென்ன நடக்குதுன்றத உளவு பிரிவு மூலியமா அந்த அரசாங்கத்தை பற்றியான ஒரு விஷயங்கள் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், அந்த பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்திய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் முடிவு எடுத்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருக்கு அந்த ஒப்புதல் அனுப்பப்படும். ஒப்புதல் அமிச்சதுக்கப்புறம் அந்த குடியரசுத் தலைவர் பார்த்து அந்த கவர்மெண்ட்டை கலைச்சிக்க கையெழுத்து போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எதற்காகலாம் இந்த ஆட்சியை, குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாருமே ஓட்டு போடலை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தலாமான்னு கேட்டால் அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயுமே நடந்தது கிடையாது. கண்டிப்பாக ஓட்டு இருக்கும். ரெண்டாவது, ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சி தன்மையில் இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் ஊழல்வாதிகளாக இருக்கும் பொழுது, ரொம்ப ஊழல் நடக்குது இந்த அரசில், மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அப்படிங்கும்போது கண்டிப்பாக கவர்னர் பரிந்துரைக்கலாம். அடுத்ததாக, நாட்டில் சட்டம் ஒழுங்கு குலைந்து கிடக்கு. எங்கே பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, திருட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இருக்குது. அந்த சட்ட ஒழுங்கை சரியாக பராமரிக்காத போது, அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பராமரித்து பாதுகாத்து மக்களை வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு கீழ் கொண்டு வர முடியாத அரசுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்னர் வந்து குடியரசு ஆட்சிக்கு இது பண்ணுவார். அடுத்து, ஒரு சட்டசபை தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேர்தலில் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும்போது, ஒரு தொங்கு சட்டசபை விழுந்தோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருந்தோ அது கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வராமல் அது அப்படியே இருக்கும் பொழுது, குறைந்தது ஒரு 6 மாத காலம் 7 மாத காலம் அடுத்த சட்டசபை நடக்கும் வரை அங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கும். அடுத்து, ஒரு மிகப்பெரிய வன்முறை, ஒரு கலவரம், ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போர் மாதிரி நடக்குது, எல்லாம் அங்கங்கே அடி தட்டி குத்து, பெரியமான பாம் ஃப்ளாஷ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த சமயத்தில் மாநில அரசு வந்து சட்டம் ஒழுக்க வந்து பார்த்து சரியாக கவனிக்காமல் விட்டாங்க. ரெண்டாவது, அவங்களால கைமீறி போகுது. அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வாங்க, கலெக்டரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இடத்துல 144 போடுவாங்க, 144 தடை உத்தரவு போடுவாங்க. அதுலேயும் முடியல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா துணை இராணுவ படையினரை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் இறங்கி சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுலேயும் பிரச்சனை தாங்க முடியல அப்படின்னா இராணுவம் எல்லாம் வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை செய்வாங்க. அதுலேயும் முடியாமல் கலவரங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது, அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாத அரசு எந்த அரசாக இருந்தாலும், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாக இருந்தால் கண்டிப்பாக அது கலைக்கப்பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். இதுதான் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துறதுனா என்ன, நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, அதற்கான விளக்கம் இதுதான். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்லது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அட்வொகேட் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.